அம்மாவோட கருவறையில் இருக்கும்போது இந்த உலகம் மாதிரி அது ரொம்ப சைலண்டாக இருக்கும்னு நினச்சிட்டோம். அதே ஒரு கேர்ளாக பிறந்துட்டா இந்த லைஃப் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு வளர வளர தான் தெரியுது. இப்படி உட்காராத, ஒழுங்காக சாப்பிடு, அந்த ட்ரெஸ் போடாத, இதை பண்ணாத, அவங்க கிட்ட பேசாத, வெளியே போகாத, இந்த டைமில் என்ன ஃபோன் கால்ஸ், இப்படி இன்னும் எவ்வளோ கொஸ்டின் ஒரு பொண்ணை பார்த்து இந்த 24th செஞ்சுரிலையும் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன் பொண்ணா பிறந்தா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணுமா? 24 இயர்ஸ் பேரண்ட்ஸோட ஷேடோவில் இருக்க எங்களை கொண்டு வந்து வேற ஒரு இடத்துல ஈஸியாக விட்டுடுறீங்க. கேட்டால் இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. எங்களுக்குன்னு எதுவும் ஆசை கனவுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்காக அவள் பேசுனா பொண்ணை சரியாக வளர்க்கலன்னு பேரண்ட்ஸை உடனே குறை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு சிரித்து பேசி இண்டிபெண்ட்டாக இருந்தால் அவள் கேரக்டரை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணுவீங்க. அதுதானே உங்களால் முடியும். ஒரு பொண்ணு அவளுக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணி ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டா அவள் அதை அடையிற வர தூங்க மாட்டா. முடிஞ்சா தடுத்து பாருங்க. எந்த சென்டிமெண்ட்டுக்கும் அடங்க மாட்டா. பெண்ணுக்குள்ளும் வீரம் உண்டு.